பேட்டர்சன் கேன்சர் சென்டர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் 19/6/2003 துவக்கி வைக்கப்பட்டது. அவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தார் பேட்டர்சன் கேன்சர். அவருடைய ஒரே ஒரு ஆசை என்னென்னா, ஒரு புற்றுநோயற்ற சமுதாயத்தை உண்டாக்கணும். ஏன்னா புற்றுநோய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். ஒரு சாதாரண என்ன பண்ண ரெகுலேட் பண்ண வேண்டிய மெக்கானிசம் தான். அது ரெகுலேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா திரும்பி எல்லாருக்கும் க்யூர் ஆகிடும். அது உண்டாகிறதுக்கான காரணிகளை சின்ன வயசுலேருந்து புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2003 2010 வரையும். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் லெக்சர் கொடுக்கக்கூடாது, அவங்க ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய ஆக்சிடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் கொடுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளாரையே நாங்கள் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து இந்த எண்டில் கர்நாடகா பார்டர் வரையும் கேரளா பார்டர் வரையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடு பேசியிருக்கோம். பேசி அவங்களுக்கு பாடம் சொல்லி தரும்பொழுது அவர்கள் தன்னுடைய ஸ்கூலில் நடக்கக்கூடிய ப்ரேயர் மீட்டிங்கில் அது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாருமே வர முடியாதுங்கிறது. அது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அங்கேருந்து ஆரம்பித்தோம். செகண்ட் ப்ரிவென்ஷன், டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது கேன்சர்னால் என்னன்னு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10 வருஷம் நடத்தி அவர்களுக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ப்ரோக்ராமாகவே போட்டிருந்தேன். அது பேர் கதி அப்படின்னு பேர். வழி, எந்த வழியில் போனால் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தோம். அதன் பிறகு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதில் 2ஆக பிரிச்சுருந்தோம். ஏடி கேன்சர் டிடெக்ஷன் ஒன்றும், மற்றபடி கிளாஸ் எடுத்துகிட்டு பப்ளிக்கை கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்குறதும் 2 விதமாக பண்ணோம். இவ்வளோ பண்ணியும் ஏர்லி டிடெக்ஷனுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் த டாக்டர்ஸ்ட்டுக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, எங்களோட ஓன் டாக்டர்ஸே கேட்டேன்னா, எனக்கு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் எதையாவது பார்த்துட்டு கேன்சருக்குன்னு சொல்லி எதையாவது வைத்தியம் பண்ணிட்டீங்கன்னா என் தலைமுடியெலாம் உதிர்ந்துச்சுன்னா என் பொண்ணை பார்க்க யாரும் வரமாட்டாங்க, அதனால் நான் அதில் பங்கெடுத்துக்கிறதா இல்லைன்ட்டு எங்கள் டாக்டர்ஸை செக் பண்ணி கொடுத்து வரமாட்டாங்க. இருந்தாலும் இந்த பர்சியூட் என்னென்னா, புற்றுநோயற்ற சமுதாயம் உண்டாகணும் அப்படின்னா கம்பல்சரியாக எல்லோரும் ஏர்லி கேன்சர் டிடெக்ஷனுக்கு வந்து தான் ஆகணும். அதுலேருந்து ஏன்னா உங்களுக்கு கேன்சர்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது 13 to 16 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிற விஷயம். இன்னொரு கேள்வி எல்லோரையும் என்ன ரொட்டீனாக கேட்குறது என்னென்னா, 15 வயசு பசங்க, 11 வயசு பசங்க, அவங்களுக்கெல்லாம் கேன்சர், அவங்க இன்னும் எக்ஸ்போசரே ஆகலையே, அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது பிறக்கும்போது உள்ள ஜீன்லேருந்தே வரும். ஸோ அந்த ஜீன் மாடிஃபை ஆகி அது கேன்சராக மாறுறதுக்கு 11 வருஷம் ஆகிருக்கும், குறைக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் கன்ஜெனிட்டல் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 1% கூட வராது, அதுக்கு கீழே தான் இருக்கும். மற்றபடி ஹேபிட்ஸ்னால் வரக்கூடிய கேன்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவலையினால் வரக்கூடிய கேன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் பற்றி சொன்னாங்க. 80% ஆஃப் த பிரெஸ்ட் கேன்சர்ஸ் மன அழுத்தத்தினால தான் வருது, டிப்ரெஷன்னால தான் வருது. லேடிஸ்க்கு அது ஒரு இன்ஹெரண்ட் இன்ஸ்டிங்க்டிவ் சிஸ்டம். அது ஆம்பளைங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டாக யோசிப்பாங்க, லேடிஸ் ப்ராசஸ் ஓரியன்டாக யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ஆம்பளைங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் லேடிஸு அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ப்ராசஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அந்த பிரெயின் அதில் ஆக்டிவ் ஆகி அது டல் ஆகிட்ட போது டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும். அந்த டிப்ரெஷன்லேருந்து உடம்பில் கோணமான செல்கள் வளர்ந்து பிரஸ்ட்லேயோ சர்வைக்ஸ்லேயோ வந்து அஃபெக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் கூட இந்த ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுப்போம். இந்த வாட்டி இந்த ப்ரோக்ராமில் அடிஷ்னலாக நாங்கள் போட்டிருக்கிறது 2 தான். ஒன்று வந்து இந்த கொரோனா இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி லங் கெப்பாசிட்டியை பற்றி பார்க்குறதும், கரஸ்பாண்டிங் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளார கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே பார்ப்பீங்க, கொரோனா சர்வைவர்ஸ் அவங்களுக்கு விதவிதமான புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால் அதை முதல்ல இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். மற்றபடி ரொட்டீனாக பிளட் கேன்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிஃபரல் ஸ்மியர் போதும். அப்புறம் யூரின்லேயே பலவிதமான கெமிக்கல்ஸ் வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸில் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். 2 சிம்பிள் டெஸ்ட்டு, பேப் ஸ்மியர் எல்லா லேடிஸ்க்கும் கம்பல்சரியாக இருக்கும். 3வது எக்ஸ்ரே செஸ்ட்டு, இசிஜி அண்டு எக்கோ இந்த அப்டமன் பார்த்துருவோம், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்துருவோம் அல்ட்ராசவுண்டை வச்சுட்டு. ஸோ எல்லாமே ஒரு ரூல் அவுட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டு இந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கேன்சர் கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் முடிஞ்சிடுச்சுன்னா
வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யார் யாருக்கு என்னென்ன ப்ராசஸ்க்கு ஃபர்தர் இன்வாலுவேஷன் ஃபர்தர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். இதுக்கு நடுவில் ஏதாவது பயாப்சி எடுத்து இது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஒர்க்கப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். இதுதான் இதோட பர்பஸ். Introducing our Bhopal Naidu from Tirupati. He has got a prostate cancer treated 6 years ago. He is doing very well. And இவருக்கு வந்து 1998 வைத்தியம் பண்ணேன். ஓரல் கேன்சர் ஸ்டேஜ் 4. இவருக்கு இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. 28 வருஷம் ஆயிடுச்சு. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாதம் மாதம் இன்னும் போயிட்டுருக்காரு. இவரே குருசுவாமியாக இருக்கார். இவர் பேர் விஸ்வநாதன். இவர் சந்திரா வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் வைத்தியம் முடிஞ்சது. போன வருஷத்து கேம்பில் கண்டுபிடிக்கப்பட்ட கேன்சர் கம்ப்ளீட் வைத்தியம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ கொடுத்தாங்களோ உங்கள் கவர்மெண்ட்டில் அது போக மீதியெல்லாம் நாங்களே பார்த்துக்கிட்டோம். அவன் நம்மளுடைய அருமை நண்பன் சேகர் சேகர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இன்றைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி லங் கேன்சர் ஸ்டேஜ் 4. இன்றைக்கி ஒரு கேன்சர் இல்லாமல் நல்லபடியாக தான் இருக்கான். பிருந்தா சாமி இருக்கானா? பிருந்தா அண்ட் சாமிநாதன் தலையிலேருந்து கால் வரையும் கம்ப்யூட்டர் பிரெயின் அவனுக்கு. அவன் ஒய்ஃபு அவருக்கு வந்து லிம்போமா. அது டாக்டர் குமாரவேலோட கிளினிக்லேருந்து தான் வந்தாங்க. அவங்க 10 வருஷம் ஆகிடுச்சா? 12 வருஷம் ஆகிடுச்சு. ஷீ இஸ் நார்மல். ஸோ இது குணப்படுத்தக்கூடிய வியாதிங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் காட்டணுங்கிறது தான். தனித்தனியாகவும் நீங்கள் இவங்களெல்லாம் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மதிப்புக்குரிய திரு டாக்டர் குமாரவேல் அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வர வேண்டும் என்று அழைத்தார். மிக நல்ல நிகழ்ச்சி. கேன்சர் பற்றிய அந்த விழிப்புணர்வு மற்றும் அதையொட்டி நடைபெறுகின்ற விஜயா மருத்துவமனை சார்பில் எடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளை எடுத்து என்று சொல்லியிருந்தார். மாநகராட்சியின் சார்பில் மனக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மனக்குரிய மேயராக இருந்த காலகட்டத்தில் மாநகராட்சியின் சார்பில் இயங்குகின்ற சுகாதாரத்துறையை மிக சிறப்பாக மேம்படுத்தி அந்த சுகாதாரத்துறையின் மூலம் ஏழை எளிய மக்கள் உடனடியாக பயன்பெறுகின்ற வகையில் பல திட்டங்களை தீட்டினார். அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது மதிப்புக்குரிய மருத்துவர் ஐயா சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார். என்னுடைய கருத்தை அன்றைய தினம் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மாண்புமிகு துணை முதல்வராகவும் இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய கருத்தை கேட்டறிந்து அது உடனடியாக செயல்படுத்தினார் என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சி. அவர் காட்டுகின்ற அந்த வழியில் தான் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்வு பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துணை மேயராக நான் அறிவிக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மருத்துவர் துறையின் சார்பில் இயங்குகின்ற அந்த பல்வேறு பணிகளில் நாங்கள் காட்டிய ஆர்வத்தின் அடிப்படையில் அப்பொழுது மனக்குரிய மேயராக இருந்து இன்றைக்கு மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறைக்கு தன்னாலான எல்லா உதவியும் செய்வேன் என்று சொல்லி அது செய்து கொண்டிருக்கின்ற அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு டயாலிசிஸ் ஒவ்வொரு மண்டலமாக வேண்டும் என்று சொன்னோம் என்று அன்றைக்கு நம்ம மதிப்புக்குரிய மருத்துவரையா சொன்னார்களே. இப்பொழுது ஒவ்வொரு மண்டலத்திலும் மாநகராட்சியின் சார்பிலும் ரோட்ரிக் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு கூட டயாலிசிஸ் சென்டர், இலவச டயாலிசிஸ் சென்டர் தொடர்ந்து நாங்கள் அதை கட்டமைத்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் டயாலிசிஸ் என்ற ஒரு அந்த சேவை பொதுமக்களுக்கு அத்தியாவசியமாகிறது. டயாலிசிஸ் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 அதற்காக வாரந்தோறும் அதற்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. மிகவும் ஏழ்மையில் உள்ள மக்கள் வாரந்தோறும் 2000-3000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழல் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கு அவருடைய உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கும் உரிய சிகிச்சை நம் அரசின் பால் வழங்க வேண்டும் என்றுதான் மாநகராட்சியும் அதில் அக்கறை கொண்டு மாநகராட்சியின் சார்பிலும் தன்வார தொண்டு அமைப்பான ரோட்ரிக் சங்க நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கூட ஒவ்வொரு மண்டலமாக நாங்கள் டயாலிசிஸ் சென்டர்ஸை நிறுவி அதற்கான பிரத்யேக கண்காணிப்பில் அந்த சென்டரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எனக்கு மருத்துவர் ஐயா சவுந்தரராஜன் அவர் குறிப்பிட்டதை போல அவரும் அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு அவரும் ஒரு காலத்தில் அதற்கு ஒரு படிக்கட்டாக இருந்திருக்கின்றார் என்றதை நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் மருத்துவத்துறையில் இன்றைக்கு ஏராளமான இன்றைக்கு நம்ம ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் கூட இங்கே வரும்போது நான் இங்கே அவருடன் நடந்து வரும்போது சொன்னேன், விஜயா மருத்துவமனை அவர்கள் நிர்வாகிகள் இந்த கேன்சர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு நடத்தி கூப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன உதவி, இது சம்பந்தமான என்ன உதவி மாநகராட்சியின் பால்
தேவைப்பட்டாலும் உடனடியாக செய்து கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த சேவைக்கு என்ன உதவிகள் மாநகராட்சியின் சார்பில் தேவைப்பட்டாலும் அவர்களை அணுகினால் அவர் அதுக்கான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கண்டிப்பாக அதை உங்களுக்கு செய்து தருவார் என்ற நிகழ்வை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது எப்பொழுதும் நான் கூட சொன்னேன், நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு சிறுநீர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கூட இதுவரை மாநகராட்சியினுடைய பள்ளியின் வரலாற்றில் இதுவரை இல்லை. இந்த ஆண்டு மட்டும் மாநகராட்சியினுடைய கீழ் இயங்குகின்ற சென்னை பள்ளியில் மட்டும் 22,612 பிள்ளைகள் புதியதாக இந்த ஆண்டு மட்டும் கல்வியாண்டில் சேர்ந்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கும் தனி அக்கறை கொண்டு அந்த கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டின் பிள்ளைகள் நல்ல நிலையில் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர் எண்ணுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு மாநகராட்சிக்கு அதிக நிதியை ஒதுக்கீடு செய்து கல்வித்துறையில் தனி கவனம் செலுத்துங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் கல்வித்துறைக்கென்று இன்றைக்கு பல சலுகைகளை நாங்கள் அறிவித்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அது மாநகராட்சி கல்வித்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட காலையில் வருகின்ற போது ஒரு நிருபர்கள் கேட்டார், இன்றைக்கு புறநகர் பகுதியில் படிக்கின்ற பள்ளி மாநகராட்சியின் கீழ் இயங்குகின்ற சென்னை பள்ளியின் மாணவர்கள் தொடர்ந்து தூரம் சென்று அவர் வீடு இல்லங்களிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கு காலதாமதமாகிறது, நடந்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டு இன்றைக்கு மாநகராட்சியே தனியார் பள்ளிகள் தான் பேருந்துகள் இயக்க முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி மாநகராட்சியில் கூட அந்த மாநகராட்சியில் படுகின்ற பிள்ளைகளுக்காக பிரத்யேக பேருந்துகளை நாங்கள் இந்த ஆண்டு மட்டும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எல்லா வகையிலும் பொதுமக்களுக்காக அந்த அரசு இது மக்கள் நலன் காக்கின்ற அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து அவருடைய சிந்தனையில் ஒதுக்கின்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற வகையில் மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய அருமையான கருத்துக்களை எப்பொழுதும் வரவேற்கின்ற நிலையில் மாநகராட்சி இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்காக நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக நண்பர் குமாரவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.